ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஜே ஸ்மித் சென்னை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து விர்ச்சுவல் டிஜே டூரில் இருக்கோம். அது உள்ளே போய்ட்டு நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நிறைய ப்ரௌசிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சாங் லோட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இப்போ தான் நான் வந்து புதுசாக நான் டிஜே ஆகணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விர்ச்சுவல் டிஜேயில் இருக்க எல்லா அப்டேட்ஸும் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்கே போய் நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டவுன்லோடிங் ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து டவுன்லோடிங் அங்கேயே கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம வந்து இதில் இருக்க எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு பிரிட் கிரிட், அதே மாதிரி வந்து ரோல்ஸு, ஸ்க்ராட்ச் ஆப்ஷன்லாம் புதுசாகவே இருக்குது. அதே மாதிரி சாம்பிளர் கொடுத்துருக்காங்க, இதுவும் புதுசாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதே மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய அப்கமிங் டிஜேஸ்க்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இப்போ வீடியோ சோர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆடியோ வீடியோ ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து இது வீடியோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த வீடியோ சோர்ஸில் தான் வந்து நிறைய வீடியோக்கான, அதாவது வந்து விடிஜேலாம் ப்ளே பண்ணணும் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ அந்த லிங்க்கும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டார்டர், எசென்ஷியல், அதே மாதிரி ப்ரோ இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கூடியது வந்து எசென்ஷியல். இது வந்து அதை விட கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சைடில் இருக்க எஃபெக்ட்ஸ் பட்டன், அதே பேட் பட்டன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி கொஞ்சம் பெருசாக மாறும். அதுதான் இதில் இருக்குது. ஹாட் கியூஸ் இருக்குது, அதே மாதிரி லூப் ரோல் இருக்குது, அதே மாதிரி ஸ்லைசர் இருக்குது, இதில் சாம்பிளர் இருக்குது. இதுவும் ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். டெக் ஏ, டெக் பி ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெக் பிக்கு பார்த்துட்ருக்கோம். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அடுத்தது வந்து அப்படியே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா வந்து ஸ்லைசர். ஸோ ஸ்லைசர் ஆப்ஷனும் வந்து நல்ல ஆப்ஷன் தான். நம்மளுக்கு வந்து ஹாட் கியூஸும் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஹாட் கியூஸ் இப்போ வந்து நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். எஃபெக்ட்ஸில் வந்து பேக் ஸ்பின்னு, பேக் ரீட், அதே மாதிரி பிரேக் ஸ்டார்ட்டு, கட்டு, டிலே, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெஞ்சர், எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேசர், ரிவர்பு, ஸ்லைசரு, அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரோ நான் இப்போ தான் ப்ரோ என்கிட்ட லேப்டாப் வண்டி தான் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடி நான் கொடுக்குற இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து உடனே வந்து நீங்கள் போய் கண்ட்ரோலர் வாங்குங்க, நீங்கள் வந்து உடனே இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. உட்காந்து பொறுமையாக ஜாலியாக இதில் ப்ளே பண்ணி பாருங்கள். இது வந்து ஃப்ரீயான சாஃப்ட்வேர் தான். வீட்டில் ப்ளே பண்ணுறதுக்கு அப்சல்யூட்லி வந்து விர்ச்சுவல் டிஜே வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸ்லைசரு, நிறைய சாஃப்ட்வேர்ஸில் இல்லாத ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது. ஸோ இதுவே வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ அதே மாதிரி சாம்பிளரில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாட் கியூஸில் வந்து எப்படி வந்து ஹாட் கியூஸ் வந்து அப்டேட் பண்ணணும், சூப்பராகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வந்து விர்ச்சுவல் டிஜே வந்து சூப்பராகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைடில் வந்து அந்த நம்ம வந்து சாங்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், ஹார்ட் ட்ரைவ்ஸில் என்ன சாங்ஸ் இருக்குது, டெஸ்க்டாப்பில் என்ன சாங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளை வந்து டேரெக்டாக லோட் பண்ண கூட தேவையில்லை. டேரெக்டாக நம்ம வந்து நம்மளுடைய சிஸ்டமில் என்ன இருக்கோ அதை வந்து ஈஸியாக காமிக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய விர்ச்சுவல் டிஜேவுடைய ஸ்டைலு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறதுனால சூப்பராக இருக்குது. எனக்கே அதை இங்கே வால்யூம் ஃபேடர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வால்யூம் ஃபேடரும் வந்து இதுவும் வந்து நல்லா இருக்குது. நம்ம பார்த்ததில் வால்யூம் ஏ, வால்யூம் ஃபேடர் பி அப்படின்னு வந்து டெக் ஏ, டெக் பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஹை, மிட், லோ, அதேமாதிரி ஃபில்டர் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நடுவில் வந்து மிக்ஸ் எஃபெக்ட்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராட்சு, மாஸ்டரு, வீடியோ, ஆடியோ, இந்த 4 ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் காட்டும். இப்போ வந்து நம்ம ப்ரோவுக்கு போயிடலாம். ப்ரோவுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான உங்கள் ஸ்கின் வந்துடும். ஸோ இந்த ஸ்கின் வந்து ப்ரோக்கான ஸ்கின். ஸோ இதுலேயும் வந்து அதே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து டிவைடட் பை 3 எஃபெக்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. 3 எஃபெக்ட்ஸ் வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து ஆடியோ, வீடியோ, ஸ்க்ராட்சு, மாஸ்டர், இது 4மே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா வந்து உள்ளே வந்து என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்லாம் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிகினர் டிஜே வந்து ப்ரோ நான் டிஜே ஆகணும்னு ஆசையாக இருக்குது ப்ரோ, நான் வந்து டிஜே ஆகணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் உட்காந்து வீட்டில் வந்து உங்களுடைய லேப்டாப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறதுல வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. நான் ஒன்றே ஒன்று சொல்லணும்னா உண்மையாக வந்து லேப்டாப் டிஜேஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப 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 வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதே மாதிரி சைடில் நம்ம பார்த்தோம்னா எஃபெக்ட் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி லூப் டபுள் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து இதில் வந்து ஹாட் கியூஸு, அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்பிள் லூப் ரோலு, ஸ்லைசரு, இப்போ வந்து நம்ம வந்து லூப் ரோல் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லைசர் ஆப்ஷனில் வந்து 1 2 3 4 5 6 7 8 8 ஸ்லைசர் கொடுத்துருக்காங்க. சாம்பிளர் பார்த்துட்ருக்கோம். ஏர் ஹார்னு, சைரனு, எக்ஸ்ப்ளோஷனு, அப்ளோஸு, லாஃப் இது கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி ஸ்க்ராட்ச்லாம் பார்த்துட்ருக்கோம். பேபி ஸ்க்ராட்ச் 2 1 ப்ளஸ் பேக் ஸ்பின்னு. ஸோ இந்த ஸ்க்ராட்ச்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கவே இல்லை, இப்போ தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போலாம் பிகினர்ஸே வந்து ஸ்க்ராட்சிங்லாம் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா? ஸோ அதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹாட் கியூ, அதே மாதிரி கியூ லூப் கொடுத்துருக்காங்க. கியூ லூப்லாம் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறவங்க நல்லாவே தெரியும். ஸோ கியூ லூப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி பீட் ஜம்ப் கொடுத்துருக்காங்க. பீட் வந்து ஜம்ப் பண்ணி நம்ம ப்ளே பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து பீட் ஜம்ப் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லூப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது தான் வந்து விர்ச்சுவல் டிஜே வந்து என்றைக்குமே வந்து நம்பர் 1ல் இருக்குது. நான் இப்போயும் சொல்கிறேன். ஒரு சின்ன அடுத்தது வந்து மேனுவல் லூப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதே மாதிரி வந்து ரீமிக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், எந்த ஒரு டிஜே ஆகணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக வந்து விர்ச்சுவல் டிஜேவை தாண்டி தான் போய் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து விர்ச்சுவல் டிஜே வந்து ப்ரோ நீங்கள் காசு வாங்கிட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நானும் ஒரு விர்ச்சுவல் டிஜேயிலேருந்து தான் மேலே வந்தவன். அதனால் வந்து ஸோ அது வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக, ஒரு ஃப்ரெண்ட்லியாக, இன்னமும் இதில் வந்து சொல்லக்கூடிய ப்ரோ டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் பெரிய பெரிய டிஜேஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து விர்ச்சுவல் டிஜே தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக. அதாவது வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விர்ச்சுவல் டிஜே ப்ரோ இன்ஃபினிட்டி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா நேற்று. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் எடுத்துப்பாங்க. அதை விட உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் இது நம்ம பார்க்குறது வந்து பேசிக், அவ்வளோதான். இதை விட ப்ரோ இன்ஃபினிட்டியில் வந்து இதை விட நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா கண்ட்ரோலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வால்யூம் ஃபேடர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரோ இன்ஃபினிட்டிக்கெலாம் போனீங்கன்னா ப்ரோ 6 4 அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஹெட்ஃபோன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் அதே மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது வால்யூம் ஃபேடர், வால்யூம் வந்து எப்படி கம்மி பண்ணலாம், எப்படி ஏற்றலாம், இதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு பிகினர் டிஜே வந்து இதெல்லாம் வந்து பாருங்கள். அதே மாதிரி இப்போ வந்து வீடியோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். வீடியோ ஆப்ஷன்ஸில் வந்து ஷேடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ண உடனே நான் இந்த மாதிரி வருது. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விர்ச்சுவல் டிஜே வந்து ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து விர்ச்சுவல் டிஜே அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கும்போது வந்து அந்த விர்ச்சுவல் டிஜே வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த விர்ச்சுவல் டிஜேன்றது வந்து இங்கே பிடிக்காது. ஸோ வந்து அவங்க வந்து எடுத்துருவாங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதே மாதிரி வந்து பூம் ஆட்டோ, இப்போ வந்து ப்ளூர் அது வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். கலரைஸ்னால் வந்து கலர் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஷேடர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஷேடர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ, இப்போ வந்து நான் வேறு ஒன்று வச்சு காட்டுறேன், அதர் வேர்ல்டி அப்படின்னு வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து விடிஜே பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்னால் அது வந்து விர்ச்சுவல் டிஜே தான். உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர். எல்லாத்துக்கும் அது ஆடியோக்காக இருந்தாலும் சரி, வீடியோக்காக இருந்தாலும் சரி. இப்போ வந்து ஸ்க்ராட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ராட்சும் வந்து இதில் வந்து மிகப்பெரிய விஷயமாக நான் வந்து அவ்வளோவா வந்து ஸ்க்ராட்ச் பழகலை. ஏன்னா வந்து ரெக்கார்ட் பாக்ஸில் இருக்கிறதுனால ஸ்க்ராட்ச் வந்து அவ்வளோவா நான் பழகலை. ஆனால் வந்து ஸ்க்ராட்ச் ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்தது வந்து மிகப்பெரிய விஷயங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு பிகினர் டிஜேக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வந்து கிளியராக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் டிஜே வந்து நல்லா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மாஸ்டர் அவுட்புட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் அவுட்புட்டுக்குனே தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்து ஒரு நல்லது தான். அதே மாதிரி ஹெட்ஃபோன் ஆப்ஷன்ஸுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல சூப்பரான இது தான். நம்ம வந்து இப்போ வந்து அதாவது வந்து நம்ம விர்ச்சுவல் டிஜே டூரில் இருக்கோம். இப்போ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹவு டு ஸ்க்ராட்ச் ஆப்டிமைஸ் வியூ வித் வெர்டிக்கல் வேவ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்க்ராட்ச் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு நம்மளுக்கு வந்து ஸ்க்ராட்சிங் ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ப்ரௌசிங் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் வந்து இருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து ஷோ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பேக் டு பேக்ஸ் வந்து வந்துடும். அப்படியே வந்து இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு போய் பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து 4 சேனல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. டெக் ஏ, டெக் பி, டெக் சி, டெக் டின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் வந்து நல்ல பர்ஃபார்மிங் ஆப்ஷன் தான். இப்போ வந்து இதுலேயே வந்து 2 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் வந்து ஆடியோ செட்டிங்ஸ் பார்த்தலாம். ஸ்பீக்கர் ஒன்லி அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆடியோ, கம்ப்யூட்டரில் இருக்கிறது மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்யூட்டரும் வந்து இதுவும் வேணும் அப்படின்ற போது சவுண்ட் கார்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம சிஸ்டம்லேருந்து வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து ஹெட்ஃபோன் ப்ளஸ் ஹெட்ஃபோன் இருக்குது, ஸ்பீக்கர் ப்ளஸ் ஹெட்ஃபோன் இருக்குது. அதேமாதிரி வந்து செப்பரேட் டெக்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். 3த்துலேயுமே வந்து கம்ப்யூட்டர், யூஎஸ்பி சவுண்ட் கார்டு, ஸ்டெரியோ மாஸ்டர், அதே மாதிரி சைடில் வந்து மைக்ரோஃபோனு, டைம் கோடு, சிக்னல்
லைன் அவுட்புட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிஜேக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பிகினர் டிஜே வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம கண்ட்ரோலர்ஸோட இது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரோலர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ஷார்ட்கட் கீஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது வந்து என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோமோ அதை வந்து நம்ம லேப்டாப்லேயே பண்ணலாம். இது வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு பிகினர் டிஜேவாக இருந்து நான் வந்து லேப்டாப்பில் வந்து பண்ணிகிட்டு இருக்க போகிறேன், இல்லை வந்து நான் ஒரு டிஜே பண்ணிகிட்ருக்கேன் விர்ச்சுவல் டிஜேயில் அப்படின்ற பர்சன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து கற்றுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இத்தனையும் இருக்கும். சாம்பிளர், ஒன் ப்ளே ஸ்டாப்பு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ப்ளே பாஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வந்து ப்ளே பாஸ், அதே மாதிரி வந்து பேஜ் டவுனு, க்ராஸ் ஃபேடரு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்ஸு, கீபோர்டில் என்ன பண்ணணும், கண்ட்ரோலரில் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து கரெக்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஒரு பேசிக் டிஜேக்கு வந்து எப்போவுமே நான் ஒரு விஷயம் வந்து ப்ரோ டிப் என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கற்றுக்கும் போது இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய டிஜே ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடாது வந்து லைசன்ஸ் விஷயம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பைனியர் ஆர்பி வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதோடைய ட்ரையல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால ஸோ நான் வந்து ரெக்கார்ட் பாக்ஸுக்கு வந்து இதுவாகிட்டேன். 400லேருந்து ரெக்கார்ட் பாக்ஸுக்கு தான் போய்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இதில் எவ்வளோ ஆகும் காசு, ஒரு விஷயத்துக்கும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து சூப்பரான திங்ஸ் தான். ஒரு இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நீங்கள் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே எந்த ஒரு இதுக்கும் வந்து நம்ம வந்து இது பண்ணாமல் எல்லாமே வந்து நம்ம வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பிரைட் ஆட்டோமிக்ஸ் வந்து 2019 வந்து நான் வந்து லாஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். இதில் விர்ச்சுவல் டிஜே ஆர்பியில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போது ஒரு ப்ராக்டிஸ் செஷனுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நல்லா இருந்தது உண்மையாகவே. ஆனால் 2020 அப்டேட்டில் வந்து வேறு மாதிரி இது உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2020 கரண்ட் லைசன்ஸ். ஸோ லைசன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் வரும். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு வந்து எக்ஸ்டென்ஷன்னா வந்து இந்த ஸ்கின்ஸ் என்ன இது பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கின்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை ப்ரோ எனக்கு இதில் எதுவுமே பிடிக்கல அப்படின்னும்போது ஸ்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ சாம்பிள்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், என்னென்ன சாம்பிள்ஸ் வேணும், பீட் லூப் 03. ஸோ அந்த மாதிரி நிறைய சாம்பிள்ஸ் இருக்கும். அது மாதிரி பேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். பேக் ஸ்பெயின் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு டிஜேக்கு புரிகிற மாதிரி கொடுக்குறாங்கன்னா அது வந்து விர்ச்சுவல் டிஜே தான். அதில் நான் எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் வந்து விர்ச்சுவல் டிஜே வந்து இவ்வளோ விஷயங்கள். அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், வீடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக் லைவில். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம், ஸ்ட்ரீம் ப்ராட்காஸ்ட் வந்து கொடுக்கலாம். அது வந்து வீடியோவாக கொடுக்கலாம், இல்லை வந்து நம்ம வந்து ஆடியோவாக கொடுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம வந்து ரேடியோ சர்வராக கொடுக்கலாம், இல்லைனா வந்து பாட்காஸ்ட்டாக கொடுக்கலாம். இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ப்ராட்காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ப்ரோ டிஜே வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஷோ பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. பிகினர் டிஜே இதை கற்றுக்கங்க, நான் வேணான்னு சொல்ல. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் ரீமிக்ஸ் ஏதாவது பண்ண போகிறீங்க, இல்லை ப்ரோ நான் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், என்னோட ஸ்டைலில் நான் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க போகிறோன்னா ரெக்கார்ட் ஆப்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் MP3 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லாத்துலேயுமே செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ ரிமோட் டிவைசஸில் வந்து மிக்ஸ் யோர் iOS/Android ஃபோன் ஆர் டேப்லெட் இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து விர்ச்சுவல் டிஜே லெட்ஸ் யூ ஸ்க்ராட்ச் மிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் விர்ச்சுவல் டிஜே இன் யோர் மொபைல் டிவைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸில் while the computer is plugged to your sound system, the virtual DJ remote application gives you full freedom to operate virtual DJ over Wi-Fi கனெக்ஷனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து கீழே வந்து நாங்களே கொடுத்துருப்போங்க, டவுன்லோட் அந்த ஆப் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஆப்பிளுக்கு பொறுத்தளவுக்கு இங்கே வந்து கூகுள் ப்ளேயில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் மொபைல்லேருந்து கூட நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிகினர் டிஜேஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம படிக்க வரோம், டிஜேங்க வந்து படிக்க வரோம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து யாருமே எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து மைண்ட்லேருந்து நிப்பாட்டுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பிகினர் டிஜேக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் தேவையோ அதை சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய சேனல் வந்து இருக்குது. இவ்வளோ விஷயங்களும் வந்து
பொறுமையாக உங்கள் பிரதர் மாதிரி யாரும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அது எல்லாமே உங்களுக்காக வந்து நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். பிகாஸ் வந்து யூ ஆர் ஆல் மை பிரதர்ஸ், யூ ஆர் ஆல் மை ஃபேமிலி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து மிக்சர் எஃபெக்ட் வீடியோ அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரேக்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து அப்படியே அங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கிராஸ் ஃபீடர் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிராஸ் ஃபீடரும் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ பிகினர் டிஜேஸ் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லேப்டாப்லேயே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து வேண்டாம். ஸோ எந்த ஒரு கண்ட்ரோலரும் வேண்டாம். வீட்டில் வந்து யூஸ் பண்ணி ஜாலியாக நம்ம ஹோம் தேட்டரில் இருந்தால் ஹோம் தேட்டரில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து உங்கள்கிட்ட ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. எதில் வேணால் பிகினர் டிஜேவை சொல்கிறேன், எதில் வேணுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இது. நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் யாருனா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வந்து இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கைடு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பிகினர் டிஜே வந்து வளர்க்குறதுக்காக நம்ம சேனல். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு வந்து என்னென்ன இதில் வந்து எந்தெந்த கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டிஜே ஸ்மித் சென்னை.